ஆண்டவர் அவனை தூக்கி துருட்டெறிஞ்சார். இவன் எங்க போய் விழுந்தானா? பாதாளத்துக்கு போயிட்டான். எங்க போயிட்டா? பாதாளத்துக்கு போயிட்டான். அகாலமான பாதாளத்துல தள்ளுண்டு போனியே. இந்த சம்பவங்களை கவனிக்கும் போது காப்பாற்றுகிறதுக்காக நீ என்ன செய்யப்பட்டிருக்கா? சிருஷ்டிக்கப்பட்ட கேருபுன்னு ஆண்டவர் சொன்னார. இவன் என்னத்தை காப்பாற்றினா? 17வது வசனத்துக்கு வாங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இவன் தள்ளப்பட்டவருடைய காரணம் என்ன? உன் அழகுனால நீ என்னதானா? மேட்டிமையானா. அழகு வஞ்சனை உள்ளது. அழகு தேடாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி அது இது போட்டு என்னச்சுறாங்க? அழகு படுத்துறாங்க. எப்பா டேஞ்சரஸ். அது நீ எப்படி இருக்கியோ அப்படியே என்ன இரு. அதுதான் ஆண்டவர் கொடுத்தது. அதை விட்டு விட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தை நீ செய்ய போனீங்கன்னா உன் மனம் கொஞ்சம் கொஞ்சமா என்னதாகும்? மேட்டிமையாகும். கொஞ்ச நாள்ல ஒரு ஆள் சொல்லும், நல்லா அழகா இருக்கிய அப்படிங்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க தள்ளி போய் உட்காந்து யோசிப்பா, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் அப்படியா? அப்புறம் ஃபேரி லெவலி மட்டும் இல்ல, சென்றும் போயிருப்போம். இன்னும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் இல்லையா? யார் போட்டது? பைபிள்ல ஏசபேல். அந்த ஆவி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீ மேட்டிமை ஆகி இந்த சாசு அடைந்த ஆக்கினை எதிர்த்து வேண்டியிருக்கும், அடைய வேண்டியிருக்கும். விழுதலுக்கு முன்னானது மனம் மேட்டிமை இல்லையா? மனுஷன் விழுந்து போறான்னா அதுக்கு முன்னால என்ன உண்டாகும்? மேட்டிமை உண்டாகும். அதுல விழுந்துறாங்க. சரி, பைபிள் பிரகாரம் இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இவன் எதை காப்பாற்றுறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? தேவனுடைய தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறது மட்டும்தானா? இல்ல இந்த பூமி முழுதுமே அவன் கையில் இருந்துச்சா? இவன் எந்த ஸ்தானத்துல இருந்தான்? நம்ம இப்ப பார்த்தோம், வானத்துல தேவனுக்கு அடுத்த மட்டத்தில் யார் உட்கார்ந்திருந்தா? இவன் உட்கார்ந்திருந்தான். அப்போ சர்வ சிருஷ்டியை என்ன செய்து இவனுக்கு தெரியும். இவனுக்கு தெரியும். ஆண்டவர் அவனுக்கு ஒண்ணும் மறைக்கல. மறைக்காத ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார் அவனை. எவ்வளவோ தூதர்கள் இருக்கிறாங்க பைபிள் பிரகாரம். வாசி பாத்தீங்க அப்படின்னா தூதர்கள் வந்து நிறைய காரியங்களை செய்யறாங்க. வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்க. ஒரு சில வார்த்தைகளை நோட் பண்ணிடுங்க. சங்கீதம் 103:20. சீக்கிரம் வாசிக்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌந்தரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். அவரை ஸ்தோத்தரியுங்கள் இல்லையா? பைபிள் சொல்லுது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களாம்? பலத்த சௌரியவான்கள். தூதர்களை பற்றி நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா எவ்வளவோ காரியங்களை நம்ம படிக்க முடியும். 104:4 சொல்லு பாருங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி போதும். தம்முடைய தூதர்களை என்னதான் மாற்றாரா? அக்கினி ஜுவாலையா மாற்றார். போதுங்க. மத்தேயு 26:53 பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? எத்தனை லேகியோன்? 12 லேகியோனுக்கு அதிகமானது நினைச்சுவாரு அனுப்புவாருப்பா. என்கிட்ட 12 சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனா தூதர்கள் எத்தனை பேர் இறங்கி வருவா? 12 லேகியோ. பெருங்கூட்டம் தூதர்கள் அவரோட இருக்கிறாங்க. அவர் நினைச்சா எதையும் செய்யலாம். ஏசாயா 6:2 சொல்லு பாருங்க. இன்னொரு வெரைட்டி எங்க வருது பாருங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. ஒவ்வொருவனுக்கும் என்ன இருந்துச்சு? அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டே இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவனை வணங்கக்கூடிய கூட்டம் இருந்த போதிலும் இந்த பூமி அந்த நேரத்தில் ஒழுங்கின்மையா இருந்துச்சா? இல்ல. நல்ல அழகா நல்ல, அதாவது உங்க கிடங்கும் மேடும் இல்லாம மலையும் ஒண்ணு இல்லாம அது எப்படி இருக்குது? பூரணமா நேர்த்தியா செய்யப்பட்டது. இந்த பூமியில அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பூமி முழுவதும் அவனுக்கு தெரியும். இவன் எல்லா இடத்திலையும் தன்னுடைய அரசாட்சியை நடத்த முடியும். ஏன்னா கீழே இருந்தே எது வரைக்கும் வந்துட்டான்? ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் வந்துட்டான். இப்போ ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானம் வரைக்கும் வந்த பிறகு இவன் தன்னுடைய அழகுல மேட்டிமையான பிறகு இவனுக்கு என்ன எண்ணம் உண்டாச்சு? நான் யாருக்கு ஒப்பாவேன்? அப்போ உலகத்துக்கு யாருக்கு ஒப்பாவேன்? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் இல்லையா? இந்த உன்னதமானவருக்கு ஒப்பானா இப்ப உன்னதமான என்ன செய்யிட்டு இருக்கிறாரு? வானம் எனக்கு, பூமி எனக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற அப்ப பரமண்டலத்தில் யாருடைய சித்தம் செய்யப்படுது? அப்ப பரமண்டலத்தை இவர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறார் இல்லையா? பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் தான் நிறைவேறுது. அது எங்கேயும் வரக்கடவுன்னு சொல்லிட்டு போறாரு, பூமியிலையும். அந்த நாள்ல பூமியிலையும் யார் சித்தம் தான் நடந்துட்டு இருந்துச்சு? அவருடைய சித்தம் தான். இது வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு சொல்லி கொடுத்த பாடம். வீழ்ச்சி அடைறதுக்கு முன்னகுட்டி பரமண்டலங்களையும் பூமியை அரசாடுறது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த ராஜ்யபாரத்தை பார்த்த லூசிபர் இனி அவருக்கு ஒப்பா நான் ஆகணும், எனக்கும் ஒரு ராஜ்யம் வேணும். இப்ப என்ன வந்துட்டு? எனக்கும் ஒரு ராஜ்யம் வேணும். அந்த ராஜ்யத்துல நான் யாரா இருப்பேன்? ராஜாவா இருப்பேன். ஏன் கூட யார் இருப்பா? அநேக தூதர்கள் இருப்பாங்க. இவரை வணங்குற தூதர்கள் இப்ப என்ன செய்யணும்? என்ன வணங்கணும்? இதுக்காக வேண்டி அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவன் பெருமை கொண்டு மேல எழுப்பினா ஆண்டவர் தட்டி விட்டாரு. தட்டி விட்ட உடனே பூமி என்னதாச்சுது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிட்டது. இவன் பூமியில விழுந்த நிமித்தமா எல்லா இடமும் தண்ணீர்னால நிச்சயப்பட்டிருக்கு, மூடி இருக்குது. இப்போ இந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் இல்ல இல்லையா? இது ஒரிஜினலா? மூல பூமி அதா இல்ல, அதுல ஒழுங்கின்மைலாம் கிடையாது. இப்ப இது என்ன அப்படிங்கறத அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது அத நீங்க எப்படி பாப்பீங்கன்னா, அது என்னது? ப்ரீ ஆதாமிக் வேர்ல்ட், ஆதாமுக்கு முற்பட்ட உலகம். அப்ப ஆதாமுக்கு முன்னாலே ஒரு உலகம் இருந்திருக்கு. அதை பற்றி ரெக்கார்டு எங்க இருக்கணும்? பைபிள்ல இல்லையா? இப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு ஆதாமுக்கு பிறகு என்ன நடந்துங்கிறத பிற பார்ப்போம். நம்ம இப்ப பார்க்க வேண்டியது என்னது? ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்னால இந்த உலகத்துல என்ன இருந்துச்சு? லூசிபர் எங்க இருந்தான்? தேவன் எங்க இருந்தாரு? இது என்ன செய்யப்பட்டுச்சு? அதுக்கு அப்புறம் மனுஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டா? அந்த காரியத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். இப்போ மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களை இப்போ ஒரு பாயிண்ட்ல விட விட்டுருக்கிறேன். தேவனுக்கும் இந்த பூமி அரசாளனுங்கிற ஆசை, லூசிபருக்கும் அந்த ஆசை. தேவனும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக முயற்சி பண்றார். சாசு என்ன செய்யறார்? முயற்சி பண்றார். தேவனுக்கு இயற்கையிலே ஒரு ராஜ்யம் என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா அந்த ராஜ்யத்துல சாசு உள்ள நுழைஞ்சதுனால இவன் உடைச்சி சுக்குநூறாக்கினான். அநேக காரியங்கள் கெடுத்தாங்க. இப்போ அந்த காரியங்கள்லாம் இதுக்கு அடுத்தால நம்ம பார்க்க போறோம். அதனால்தான் இந்த மீட்டிங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. செய்தி உங்களை விட்டு கடந்து போயிடும். இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த ஸ்டெப் என்னதான் இருக்கும்? ஆதாமுக்கு முற்பட்ட உலகம். அப்படி ஒரு உலகம் இருந்துச்சா? அந்த உலகத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? இதை நம்ம இப்போ பார்ப்போம். நாளைக்கு ஆண்டவருடைய சித்தத்தினால நினைச்சுவோம், அதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு தேவ தூதர்களை பற்றி அறிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த தேவதூதர்கள் என்னதான் மாறிட்டாங்க? 3ல் 1 என்னதாயிட்டது? சாஸ் ஆயிட்டது. இப்ப தூதர்கள்
பக்கத்துல வேற ஒரு குரூப் வந்தாச்சு, சாஸ் வந்தாச்சு. இன்னும் பாவிகள் வரல இல்லையா? இப்ப யார் வந்திருக்கா? சாஸ் வந்திருக்கிறான். இனி தேவ பிள்ளைகள் மத்தியில சாஸ் எப்படி, பாவிகள் எப்படி வர்றாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.